அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் செய்தியில பார்த்தோம்னா, தமிழக அரசாங்கம் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய உதவித்தொகைய அதிகரிச்சிருக்கு. சரிங்களா? அந்த ஒரு செய்தி தான் இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தியா இருந்துச்சு. 1 முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு உதவித்தொகை 2000 உயர்த்தப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தோம்னா, 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 3000 இருந்தது. அது அப்படியே 6000 இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 8,000 அந்த உதவித்தொகை அப்படிங்கிறது உயர்த்தப்பட்டிருக்கு. இது எல்லாமே ஒரு வருஷத்துக்கு, ஓகேங்களா? ஒரு ஆண்டுக்கான உதவித்தொகை. சரியா? கல்லூரிகளில் பட்டப்படிப்பு படிக்கும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை 6,000 12,000 உயர்த்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா, தொழிற்கல்லூரிகள் பட்ட மேற்படிப்பு பயிலும் மாணவர்களுக்கு 7,000 14,000 உயர்த்தப்பட்டுள்ளது அப்படிங்கிறத இன்றைய செய்தியில நமக்கு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இன்றைய திருக்குறள் பார்த்தோம்னா, காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள்ளது. காக்கை தனக்கு கிடைத்ததை மறைத்து வைக்காமல் சுற்றத்தை கூவி அழைத்து உண்ணும். ஆக்கமும் அத்தகைய இயல்பு உடையவருக்கே உண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ நமக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை நமக்கு மட்டுமே வச்சுக்காம ஷேர் பண்ணி எதா இருந்தாலும் பண்ணணும். அப்படி இருக்கவங்க கிட்டதான் ஆக்கம் அப்படிங்கிறது இருக்கும்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாங்க. திருக்குறள் எண் 527 அதிகாரம் சுற்றம் தராள். மற்றபடி இன்னைக்கு செய்தித்தாள்ல பார்த்தோம்னா பெருசா ஒண்ணும் இல்ல. நம்மளுடைய பிரதமர் அவர்கள் அமெரிக்கா போயிருக்காங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, குவாட் மீட்டிங்கோட குவாட் சமிட்டுக்காக அட்டெண்ட் பண்றதுக்காக போயிருக்காங்க. குவாட் கண்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 4 கண்ட்ரீஸ் யாரெல்லாம் அப்படின்னா, இந்தியா, யுஎஸ்ஏ, ஆஸ்திரேலியா, அடுத்ததா ஜப்பான். ஓகேங்களா? 2021 இருந்து ரெகுலரா நமக்கு குவாட் சமிட் அப்படிங்கிறது நடந்துட்டே இருக்கு. இந்த வருஷம் எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, வில்மிங்டன் அப்படிங்கிற பிளேஸ்ல. ஓகேங்களா? வில்மிங்டன், டெல்வேர், அமெரிக்கா. சரிங்களா? அமெரிக்கால தான் நடக்குது. டெல்வேர் அப்படிங்கிற அதுல முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. இங்க கூட சொல்லியிருக்காங்க. குவாட் கூட்டமைப்பின் தலைவராக இந்தியாவை பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அடுத்த வருஷம் குவாட் மீட்டிங் அப்படிங்கிறது இந்தியா தலைமையில இந்தியாவில் நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ மீட்டிங் இன்னைக்கு தான் ஆரம்பிக்க போகுது. என்ன நியூஸ் வருது அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்ப்போம். சரிங்களா? மற்றபடி இன்றைய செய்தித்தாளில் இருந்த முக்கியமான செய்திகள்லாம் இதெல்லாம் தான். சோ நம்ம அகாடமில சண்டே குரூப் 2 2ஏக்கான கைடன்ஸ் கிளாஸ் இருக்க போகுது. ஸோ ப்ரிலிம்ஸ்க்கு அட்டன் பண்ண எல்லாருமே இந்த கைடன்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கட் ஆஃப் பத்தின டிஸ்கஷன் இருக்கும். குரூப் 2க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், 2ஏக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம், எப்போ டெஸ்ட் ஆரம்பிக்க போகுது, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்னா எப்படி இருக்கும், அதை பத்தின விஷயங்கள்லாம் அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் குரூப் 2 2ஏ ரெண்டுத்துக்குமே ஒரே நேரத்தில் எப்படி ப்ரிப்பேர் பண்றது, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ நாளைக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.